நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி தேர்தல் ஆணையம் அந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த நீதியரசர்களுக்கும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் 234 தொகுதிகளிலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். நான் தேர்தல் ஆணையத்திலிருந்து முறையாக எனக்கென்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று தனி சின்னம் கிடைக்கின்ற வரையில் நான் அவ்வளவு சட்ட போராட்டங்களை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த சட்ட போராட்டத்திற்கு நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி தேர்தல் ஆணையம் அந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த நீதியரசர்களுக்கும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் 234 தொகுதிகளிலும் 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு எந்த முடிவு எடுத்தாலும் தலைவருடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை கேட்டபோது திமுக எங்களுக்கு அதிக இடங்களை தருகின்ற போது எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி நான் கூட இந்த தேர்தலில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்திருந்தேன். ஆனால் திமுக அப்படி கூடுதல் இடங்களை வழங்கவில்லை. அதனால் இப்போது எமது 2ஆம் கட்சி தலைவர்கள் எல்லாம், அண்ணா தலைவர் நீங்களே தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் நாங்கள் எப்படி தனித்து களங்காண்பது என்று உரிமையோடு என்னை அன்பாக மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். 234 தொகுதிக்கும் பாருங்கள், உங்கள்கிட்ட சும்மா காட்டிடுறேன், கடைசியாக காட்டு 234 தொகுதி வரும். எல்லாத்துக்கும் வேட்பாளர்களை நாங்கள் பேசி எந்தெந்த கட்சிக்கு யாராருக்கு எத்தனை இடங்கள் என்பதையும் அளவில் பேசி முடித்து விட்டோம். இப்போது தலைவர்கள் ஒன்று கூடி அதற்கான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு கீழே எப்போதும் சந்திக்கிற இடத்தில் உங்களை அழைக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.